பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்ட தமிழே, பூங்கவிதை வானேறி தவழ்ந்து வரும் நிலவே, மதியறியா சிறுமகளும் கவி பாட வந்தேன், மன்றத்தில் துணை நின்று வாழ்த்துவாய் தாயே. ஆஹா, என்ன அருமையான குரல்ங்க. எல்லாம் வல்ல தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம். நடுவர் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி மகிழ்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான செயின்ட் ஜோசப் கல்லூரி மாணவ கண்மணிகளே, உங்க எல்லாருக்கும் என் சிறப்பான வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் சுதந்திர தின வாழ்த்து. நடுவர் அவர்களே, அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறீங்க. எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை, துன்பங்கள் எல்லாம் பாவம் பேசுறதுக்கு இடம் இல்லாம இந்த மேடையில் கொட்டி விட்டு போயிருக்கிறார். குமுறி இருக்கார். வாழ்க்கை கஸ்டமர் கேரால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார். ஆமா, காலையில எழுந்த உடனே நான் எத்தனை பேருக்கு குட் மார்னிங் சொல்றது அப்படின்னு கேட்குறாரு. உங்களை யார் ஃபோனை பார்க்க சொல்றது? அந்த ஃபோன் உங்ககிட்ட ஃபோனை என்ன யூஸ் பண்ணு, குட் மார்னிங் அனுப்புன்னு உங்களுக்கு சொல்லுதா? நீங்களா எடுக்க வேண்டியது, நீங்களா உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டியது. கடைசி கேட்டால் வாழ்க்கை என்பது நெருக்கடி அப்படின்னு புலம்புவது எந்த விதத்தில் நியாயம்? அவ்வளவு நெருக்கடி கொடுக்கிற ஃபோனை இந்த மன்றத்தில் நடுவரிடம் சமர்ப்பிக்குமாறு நிம்மதி அணியின் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் சகோதரருடையது ஐபோன் அப்படின்னு உளவுத்துறை தகவல் வேற. அதுவும் 17 Pro Max 1,88,000 ரூபாய்க்கு சமீபத்தில் வாங்கி இருக்கிற அந்த போன் உங்களுக்கு நெருக்கடியை தரும் என்றால் அதை இலவசமாக நானே பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி, அதே போல அவங்க வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி ஏகப்பட்ட ஆட் வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க கூட அவரின் சார்பாக சொன்னீங்க. அவ்வளவு புலம்பல் இங்க வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. அவர் வீட்டில் ஹை மாடல் சோனி டிவி இருக்கு நடுவர் அவர்களே, அதையும் ஆஃப் பண்ண சொல்லி நடுவரிடம் கொடுக்கும்படி அன்போடு இந்த இடத்துல கேட்டு, அந்த டிவியை எனக்கு ஐபோன் பெற்றுக் கொடுத்த இந்திரா அக்காவிற்கு நான் இலவசமாக வழங்குகிறேன் என்பதை மேடையில் சொல்லி, இதுதான் ஒரு அன்பு, இதுதான் அமைதி, நிம்மதி. நடுவர்களே, முதல்ல நிம்மதினா என்னங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். எது நிம்மதி? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அப்படின்னு பாடினார்ல. நிம்மதிங்கிறது இடம் இல்லை, அது மனம், மனசுக்குள்ள இருக்கிற நிம்மதி. நீங்க எங்க போய் தேடினாலும் உங்களுக்கு எந்த இடத்துலயும் நிம்மதி கிடைக்காது. இவர் மனசுக்குள்ள ஏற்கனவே 5-6 பேர் இருக்காங்களாம், இடப்பற்றாக்குறையா இருக்கலாம். அதெல்லாம் கண்ட்ரோல் ஆல் டெலீட் பண்ணிடணும். தியானம் பண்ண சொன்னால் உட்காந்து வாழ்க்கையில் இருக்கிற மற்ற விஷயங்களெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் எப்படி நிம்மதி இருக்கும் நடுவர்களே? எது நிம்மதி? இன்றைக்கு நீங்கள் அழகாக துவக்கத்தில் சொன்னீங்க, அமுத பெருவிழாவான சுதந்திரத்தை நம்ம கொண்டாடுறோம். எல்லையில் இருக்கக்கூடிய வீரர்களை யோசிச்சு பாருங்கள். நம்ம பாரதத்தை இந்த நிமிஷம் அங்கே அவங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் இங்கே எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறோம். இந்த காலகட்டத்தை போய் நம்ம நெருக்கடின்னு சொல்லலாமா? ஒரு காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த நெருக்கடிகள் இருந்தன. இன்றைக்கு நம்ம இவ்வளவு அமைதியாக, இவ்வளவு அருமையான நடுவர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஒரு விழாவை நிம்மதியாக பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் நெருக்கடி நெருக்கடின்னு பேசுறதை நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? அதை நாங்கள் கண்மையாக வண்டிக்கிறோம். கண்மையாக வண்டிக்கிறீங்களா? ஆமா, இதாங்க இன்னைக்கு ட்ரெண்ட். மாத்தி பேசணும். அதனால தான் அவங்கள மாதிரி இளம் நடுவர்கள் இன்னைக்கு இவ்வளவு புகழ் பெற்று இருக்காங்க. நடுவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்கப்பா. காசு பணத்தில் இல்லை நடுவர் அவர்களே, நிம்மதி அப்படிங்கிறது நம்ம மனசில் தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னீங்க இந்த தங்கத்தை பற்றிலாம் சொன்னீங்க. அந்த தங்கம், உயர்வான பொருட்கள், காரு, பங்களா, வீடு இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சாதாரண பூ இருக்குல்ல, அந்த பூ எவ்வளவு மலர்ச்சியோட அழகாக இருக்குது. அதனுடைய ஆயுள் ஒரு நாள் தான். ஆனாலும் அந்த காலையில் மலர்கிற பூ அந்த இரவு வரைக்கும், மாலை வரைக்கும் அந்த நறுமணத்தையும் சுகந்தத்தையும் அது விடுறதே இல்லை. இந்த பூ நமக்கு கற்றுக் கொடுக்குது இல்லையா நிம்மதி அப்படிங்கிறத. அந்த பூவை போல மனம் இருந்தால் நம்ம எப்பவும் நிம்மதியாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் மாணவர்கள்லாம் எவ்வளோ அழகாக மலர்ந்த முகத்தோட. ஒரு நல்ல இசை என்பது நிம்மதி. ஒரு மலரை தலையில் சூடிக்கிறது நிம்மதி. ஒரு குழந்தையின் சிரிப்பை பார்க்கும்போது அது நிம்மதி. இதுதான் சொன்னாங்க அழகா. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்றை நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள்.
இப்படி ஒரு பாடலை கேட்கும் போது எவ்வளவு மனசுக்கு அமைதியா இருக்கு. இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்போது உங்களை மாதிரி இனிமையான குரலை பாடினா கேட்கலாம். இல்லைன்னா இன்னைக்கு டெக்னாலஜி கை கொடுக்குது நடுவர் அவர்களே. யூடியூப் இருக்கு, ஸ்பாட்டிஃபை இருக்கு, எதுல வேணா நீங்க நல்ல பாடல்கள் கேட்க முடியும். ஒரு முக்கியமான சம்பவத்தை இந்த அரங்கத்துல நான் பதிவு செய்யணும்னு சொல்லிருங்க, உடனே சொல்லிருங்க. போன முறை இதே போல நாம ஒரு இடத்துல பேசுறதுக்காக சென்ற போது நீங்க வந்துட்டீங்க நடுவர் அவர்களே. நாஞ்சில் விஜயன் அவர்களும் நானும் வரணும். அவர் வந்துட்டு இருந்தப்ப என்ன செஞ்சார் தெரியுமா? தான் கையில் இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தாமல் அங்கே உள்ளவங்க கிட்ட வழி கேட்டு அவங்களுக்கு என்ன கோவமோ தப்பு தப்பாக சொல்லி அவர் ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் இறங்கிட்டார். இவர் மேலே நிறைய பேருக்கு கோவம் இருக்கு. அங்கே பார்த்தா திருமணத்துக்கு தயார் நிலையில் எல்லாம் இருக்காங்க. இவர் வேற பட்டு வேட்டி சட்டையில் போனோன்னே இவரை மாப்பிள்ளை என்று நினைத்து இதெல்லாம் தேவையா? ஒரு ஜிபிஎஸ், ஒரு லொக்கேஷனை ஆன் பண்ணி இன்றைக்கி அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் லொக்கேஷன் ஆன் பண்ணோம். ரொம்ப அழகாக உரிய நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதானே இந்த காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி. இந்த மாதிரி ஜிபிஎஸ்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சா? சமீபத்தில் ஒடிசின்னு ஒரு படம் பார்த்து நடுவர்கள். அந்த கதாநாயகன் பாவம் வீட்டை விட்டு பிரிஞ்சு கப்பலில் நெடுந்தூரம் போய்விட்டு போராடிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வழி தெரியலை. 10 வருடம், 1 நாள் 2 நாள் கிடையாது நடுவர்களே, 10 வருடங்களாக திசை தெரியாமல் ஏதேதோ தீவுக்கு போய் இறுதியாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஒரு ஜிபிஎஸ் மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தா இதெல்லாம் தேவையா? ஒன்றும் இல்லை, நம்முடைய எப்பிக் ராமாயணம், ராமன் சீத்தையுடைய மாபெரும் ஒரு காவியம். அதில் சீத்தையை ராவணன் தூக்கிட்டு போன பிறகு நம்ம ராமனுக்கு சீத்தை எங்கே இருக்காங்கன்னே தெரியலை. அப்போது ஒருவேளை இன்றைய காலமாக இருந்திருந்தால் சீத்தை ஒரு லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருந்தால் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்குமா? எவ்வளவு எளிமையாக இருந்திருக்கும், எவ்வளவு ரொம்ப ரொம்ப எளிமையாக சீதை திரும்பி வந்திருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் இந்த காலம் நமக்கு கம்பராமாயணம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற பசங்க மாதிரியே சீதையை தூக்கிட்டு போகும்போது மட்டும் லொக்கேஷன் அந்த அம்மா ஷேர் பண்ணிட்டு போயிருந்தா இதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி. நடுவர்களே, இன்னைக்கு நாங்கள் பெண்கள் எவ்வளவு சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கோம் தெரியுமா? இன்றைக்கு நான் வீட்டை விட்டு இவ்வளவு தொலைதூரம் வந்து பேசுறதுக்கு வந்திருக்கேன். அங்கே எனக்கும் இதே போல எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய மகளின் ஞாபகம் வந்தது. உடனே மெசேஜில் கேட்டேன், என்னடா கண்ணு செய்கிற அப்படின்னு. அம்மா பத்திரமாக நான் கல்லூரியில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு நிம்மதியை எனக்கு கொடுத்தது இந்த காலம் தானே. பெண் பிள்ளைகள்னா என்ன சாதாரண விஷயமா? வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாலே நிம்மதி தானே நடுவர்களே. குழல் இனிது யாழ் இனிதுன்னு அதனால தானே சொல்கிறோம். பெண் பிள்ளைகள்னாலே ரொம்ப சிறப்பு தான். அதனால தான் நான் முத்துக்குமார் அழகாக ஒரு பாடலில் சொன்னார், தூரத்து மரங்கள் பார்க்குதடி தேவதை இவளா கேக்குதடி, தன்னிலை மறந்தே பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோணுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். வாழ்வில் சில நெருக்கடிகள் இருக்கலாம். அவற்றையெல்லாம் மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாக நினைத்து தலையில் சுமந்து கொண்டிருந்தால் எப்போதும் நாம் வெற்றி அடைய முடியாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் அமைதியோடும் நிம்மதியோடும் கடப்பவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். நாங்களெல்லாம் அப்படித்தான், எங்கள் அணியினரும் அப்படித்தான். எவ்விதத்தில் பார்த்தாலும் இன்றைய வாழ்க்கை சூழல் நிம்மதியே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழர். வணக்கம்.